ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப் குழந்தைங்கள பொறுத்த மட்டும் இப்போ பேசிக்லேருந்து நம்ம நிறைய கொண்டு வரணும். அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் ஹெல்த் எஜுகேஷனில் நல்ல ஒரு ஹெல்த்தியாக வருவாங்க. என்னை பொறுத்த மட்டும் 12லேயும் 11th 12th இப்போ ஸ்டார்ட் சொல்ல போனால் 9th வழிகாட்டி அப்படி ஸ்கூல்லேயும் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏன் அதை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்தே ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றதான் என்னோடய தாட்டு. அதுக்கு முன்னாடி வந்து எத்தனை விதமான கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, அது என்னென்ன இருக்குது, எவ்வளோ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த மட்டும் அப்படின்றது தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, பிஎஸ்சி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஐபி இன்டெலிஜென்ட் பேக்டரேட், ISRO Indian Space Research Organization, CABF Central Admiral Police Force, PSU Police Sector Undertaking, IR Indian Railway Construction Limited Company, SSC MTS Staff Selection Commission Multitasking, RRB Group D, RBI Grade B Officers Banking Exam, NDA, SBI Home etc. இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் பார்க்கலாம். ஒரு சில எக்ஸாம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிசி, ஏபி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல், டிஎன்எஸ்ஆர்பி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இதில் வந்து ஒரு சில எக்ஸாம் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒரு சில எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது நம்ம ஒரு சில இப்போ தான் தெரியும். டிஎன்டிஆர்பி வந்து நல்லாவே தெரியும், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, டிஎன்இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு, பேங்கிங் எக்ஸாம், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி நிறையா ஜாப்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்பு எக்ஸாமே எழுதணுமா அப்படின்லாம் இல்லை. கவர்மெண்ட் எக்ஸாம் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பத்தில் இவ்வளோ எக்ஸாம் இருக்குது நம்மளும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்போர்ட்ஸு, அத்லெட்டிக்ஸு, இது போக நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுலேயும் முன்னேறி வர பிளேயர் இருக்காங்க. இல்லை இப்போ ட்ரெண்டுக்கு ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணுவோம் அப்படி, அதாவது நான் வந்து எஜுகேஷன் வந்து ஓரியன்டாக நான் வரல, எனக்கு ஓன் பிஸ்னஸ் பண்ணப்போ தெரியும் அப்படின்றாங்க. தாராளமாக பிள்ளைங்களை அதுலேயும் கொண்டு வந்து விடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம எது பெஸ்ட்டுன்னு பார்க்குற விட அவங்களுக்கு எது நல்லா வருது அப்படின்றத கொண்டு போகலாம் அப்படின்றத என்னோட இடம். ஸோ ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் வளர்த்து விடலாமே, வளர்த்து விட்டால் அவங்களுக்கு எது அதுக்கப்புறம் அவங்க சூஸ் பண்ணுற ஏஜ் வரும்ல, அப்போ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட பேசிக்ஸை மட்டும் குழந்தைகளுக்கு நல்லா கொடுக்கணும். அப்படி அவங்க அதுக்கப்புறம் எதை பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அது தெளிவான பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த கான்செப்ட் எடுத்திருக்கேன். தேங்க்ஸ் டு ஆல். Anyway, thanks to all brothers and sisters and my dear parents, Sella Kuttis.